ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 3 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து யமுனாவை அடிச்சுட்டு நிவின் போயிடுறாருல. அப்போ வீட்டுல எல்லாரும் யமுனாவை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே எல்லாருமே வந்து இந்த பையன் இப்படி அடிச்சிருக்க கூடாது, அது நம்ம இருக்கும்போது இப்படி அடிக்கிறானே, இவ வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி சாரதா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, அவர் அடிச்சதுல இவன் என்ன பேசினான்னு கேள்வி, இவளுக்கு கொஞ்சம் வாய் கூடதான் அப்படிங்கிற மாதிரி கங்கா சொன்னோடனே இவங்க சாந்தி என்ன சொல்றாங்கன்னா, வாய் துடுக்க பேசணுன்னே இப்படி அடிக்கவா செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ உடனே யமுனா சொல்றாங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னோடனே இப்போ கங்கா கேக்குறாங்க, எதுக்கு அங்க போய் அவர்கிட்ட மீதி சண்டே கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னோடனே இப்ப குமரன் கிட்ட வந்து நீ போய் விட்டுட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப கங்காவை கூட்டிட்டு யமுனாவை கூட்டிட்டு குமரன் இங்க வர்றாரு. அப்ப யமுனா கிட்ட வந்து கேக்குறாரு, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. என் வாழ்க்கை இந்த மாதிரி போகிறத என்னால வேடிக்கை பார்க்க முடியாது மாமா, நீங்களும் நான் சொன்னேன்னா எனக்கு தான் அட்வைஸ் பண்ணுவீங்கன்னொடனே, உன் வாழ்க்கை வீணா போதா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே, இந்த மாதிரி அவர் அடிக்கடி காவேரி கிட்ட போன்ல பேசுறாரு, அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்கன்னொடனே, நீ பழசெல்லாம் வச்சுட்டு அப்படி பேசாதமா, அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி இல்லைன்னொடனே, நான் தான் சொன்னேன்ல நீங்க எனக்கு தான் அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு, வாங்க மாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு யமுனா போயிடுறாங்க. அப்புறம் யமுனா நேரா உள்ள போய் நிவின் கிட்ட கத்திட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்புறமா குமரன் வந்து நிவின் கிட்ட, நான் உன்னை தப்பு சொல்ல மாட்டேன்டா, உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனா கை நீட்டாதடானே. இல்ல நான் என்னதான் சொன்னாலும் நான் பண்ண தப்பு தானே, இந்த மாதிரி வீட்டுல எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிருங்க ஆனா அப்படின்னு, விட்டுடா போக போக சரியாயிரும் சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயும் காவேரியும் கார்ல வந்துட்டு இருக்கிறாங்களா. அப்ப ரெண்டு பேருமா ஜாலியா பேசிட்டே வராங்க. அப்போ விஜய் வந்து ரொம்ப டல்லாவே இருக்கிறாரு. அப்போனே காவேரி கேக்குறாங்க, இன்னும் நீங்க வெண்ணிலா பத்தி தானே ஃபீல் பண்றீங்க அப்படின்னு. இல்ல ஒரு மாதிரியா இருக்கு, காலையிலானா சரியாயிரும் நினைக்கிறேன். காவேரி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு புரியுது, உங்களுக்கு இன்னும் வெண்ணிலா கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குல்ல, எனக்குமே அவளை நினைச்சா பாவமா தான் இருக்கணும்னே. விஜய் என்ன சொல்றாருன்னா, அவ பண்றதெல்லாம் பார்த்தா சாஃப்ட் கார்னர்ல எனக்கு இல்ல, ஆனா அவ புரிஞ்சுக்கிட்டானா இவ்வளவு பிரச்சனை இல்லைல்ல. அவங்க மாமா வர ஒரு ரொம்ப இன்னசென்ட், எல்லாரும் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறாரு. அவர் ஸ்டேஷன்லயே பாத்தியா ரொம்ப குழப்பமா இருந்தாரு. காலையில ஒருவேளை அவர் நம்ம கிட்ட வந்து உதவி கேட்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, வெண்ணில ஏத்துக்கிறாளோ இல்லையா, அவளுக்கு நம்ம வந்து பைனான்சியலா ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமா பேசிட்டே வராங்க. அதுக்கப்புறமா காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து, நம்ம பாப்பா தான் ரொம்ப பயந்துருக்கும்ல, நீ வேற பயமா இருந்து ரொம்ப பயந்துட்டேன்னு சொன்னலன்னொடனே இப்ப காவேரி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பாப்பா ரொம்ப தைரியசாலியா வளரும், இப்பவே நிறைய பிரச்சனை எல்லாம் பார்த்து வளருறல்ல அப்படின்னோடனே, ஆமா அம்மானா சும்மாவா அப்படின்னோடனே இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு அப்பாவை அம்மா இப்படி விட்டு கொடுப்பான்னு பாப்பாக்கு தெரியாதா என்ன, ஏதோ அதால பார்க்க முடியாதான்னா ஃபீல் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா ஜாலியா பேசிட்டே வராங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குமரன் வந்து காவேரியை தேடிட்டு பொருட்காட்சிக்கு போயிட்டு காவேரிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணோடனே காவேரி வந்து, இந்த மாதிரி நான் வர மார்னிங் ஆயிருமாம்மா, நான் பொருட்காட்சியில தான் இருக்கிறேன், வேலை இருக்குதுன்னொடனே இப்ப குமரன் கிட்ட வந்து காவேரி இப்படி வேகமா பேசிடுறாங்க. இப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, நான் பொருட்காட்சியில தான் இருக்கிறேன், அது பூட்டி இருக்கேம்மா, உள்ள யாருமே இல்லையம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்ப காவேரி அப்படியே அமைதியாயிறாங்க. நீ சேஃபா இருக்கலன்னொடனே இப்ப காவேரி ஆமா மாமா நான் சேஃபா இருக்கேன்னொடனே குமரனுக்கு புரியுது. சரிம்மா, நான் வந்து அத்தை கிட்ட அம்மா கிட்ட சொல்லிருங்க மாமா, நான் பொருட்காட்சியில தான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு குமரன் வச்சுட்டு, நீ விஜய் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஏமா என்கிட்ட சொல்லலாம்ல, உனக்கு எப்ப எங்க மேல நம்பிக்கை வருதோ தெரியல, ஆனா நாங்க உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி குமரன் நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப விஜயும் காவேரி கிட்ட சொல்றாங்க, நீ வந்து பேசாம குமரன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அவர் கெஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னோடனே காவேரி வந்து, அவர் என்ன அம்மாவே கெஸ் பண்ணிருக்கோம், காலையில போனோடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்தும், கொஞ்ச நேரம் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கோம், அப்புறமா சரியாயிரும், அதெல்லாம் பழகி போச்சு அப்படின்னோடனே விஜய் இது கூட அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்புறமா ரெண்டு பேருமா சாப்பிட போயிடுறாங்க. இங்க காலையில என்ன ஆகுது, வீட்டுக்கு வந்து குமரன் வந்து சாரதா கிட்ட வந்து சொல்லிடுறாரு எல்லாத்தையுமே, இந்த மாதிரி அவ அங்க வந்து பகல் மாதிரிதான் இருக்குது, அங்க ஆள் இருக்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கங்கவனிவா தூங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு சாரதாவணி தூங்குங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, இங்க பசுபதி, ராகினி, வெண்ணிலா அவங்க மாமா 4 பேருமா பேசுறாங்க. இப்ப வெண்ணிலா வந்து பசுபதி கிட்ட ஆச்சு மூச்சுன்னு கத்துறாங்க, உங்களாலதான் இந்த மாதிரி எல்லாமே ஆயிடுச்சுன்னு. இப்ப பசுபதி சொல்றாரு, என்ன வந்ததுல இருந்து என்னையே சொல்லிட்டு இருக்கிற, நீ போய் அந்த காவிரியை நம்பி எல்லா உண்மையும் வளர்னதா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னோடனே இப்ப வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நம்பி இந்த மாதிரி உங்க பழிய தீர்த்துக்கிறதுக்காக நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்குதான் செமசின் பசுபதிக்கும் வெண்ணிலாவுக்கும் சட்டை பிடிச்சு அப்படி சண்டை ஆனதுல அவர் வந்து வெண்ணிலாவை அடிக்கிறாரு. வெண்ணிலா மாடியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அவங்க மாமா எல்லாரும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி அங்க ஓடி போய் பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.